பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு அம்மையார் கேட்டதை நான் பேசி வருகிறேன். குறிப்பாக 2 பேர் கேட்டீங்க. ஒரு பிள்ளை கேட்டாங்க, அற்புதம்னா என்ன, அதிசயம்னா என்ன, பெரிய காரியம்னா என்ன. பாடுறதுலேயும் நிறைய பேர் பாடுறாங்க, அதிசயம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், இயேசு அதிசயமானவர், அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரே, அவர் செய்கிற அதிசயமான காரியம் என்னங்க, அற்புதம்னா என்னங்க, எங்களுக்கும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. போன செய்தியில் உங்களுக்கு சொல்லி வந்தேன். எனக்கு கண்வாலை பல காரியத்தை உங்களுக்கு சொல்லி வந்தேன். இந்த செய்தியிலையும் உடைய வேதாகமத்தை நீங்கள் திரும்ப கையில் எடுத்து 78வது சங்கீதத்தில் திரும்ப நீங்கள் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18வது வசனத்திலிருந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆண்டவர் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தார். அதில் ஒரு அற்புதம்னா என்ன, அதை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய வேதத்தை கையில் எடுத்து 78ஆம் சங்கீதம் 18லிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகளில் மேலே அற்புதர், அகோர காற்றையை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர், அலைகள் மேலே அற்புதர், அகோர காற்றை அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர், ஆண்டவர் அறைந்தன சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார், ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு ஆயினும் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்த அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 அற்புதர், இயேசு அற்புதர்.
எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? 78ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு. இதுதாங்க பிரச்சனை. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் எல்லாம் கொடுத்தார். ஆனால் மனுஷனுக்கு இருக்க இச்சை எங்கே போனால் தீர மாட்டேங்குது. அதனால தான் இன்னைக்கு அநேக காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது. காரணமாக அதுதான் இச்சை. எனக்கு கண்பானுடைய பல காரியத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம், தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் 10:11 தன்னை நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இஸ்ரவேல் மக்களுக்குள்ளேயும் அற்புதத்து கிடைச்சும் இச்சை அவங்கள விட்டுச்சான்னா விடவே இல்லை. ஏன்னா வாசிங்க 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு. தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க அட்டையை வாங்கிட்டு வந்துட்டு தேவன் என் கடனை தீப்பாரான்னு பரீட்சை பார்க்கக்கூடாது, விசுவாசிக்கணும். ஏன்னா நாமளும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். நாம் அட்டை வாங்கிட்டு வந்து வச்சு வசன அட்டையை பார்த்தோன்னே என் கடன்லாம் எப்படி தீரும்? அற்புதம் செய்கிறவர், உங்களை அற்புதத்தை மாற்றுகிறவர். ஏன்னா அலைகளின் மேலே நடந்து வந்தவர், அகோர காற்றை அமைதிப்படுத்தியவர் தான். ஆனால் மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர் தான், வல்லமை உள்ளவர் தான். ஆனால் அந்த அற்புதத்தை நாம் முதல்ல அறியணும், விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் கண்ணால் கண்டாங்க. அவரை எப்படி கூட்டிகிட்டு வந்தாங்களாம்? சங்கீதக்காரன் எழுதுறான் பாருங்க, 13ஆம் வசனத்தை பாருங்க. 78ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் கடலை பிளந்து. எப்படி? கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி. ஆண்டவர் செய்த அற்புதம். இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வந்தாங்க. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆன உடனே ரொம்ப சந்தோஷமா அப்படியே பாடிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். ஒரு காலத்தில் அடிமைப்பட்டிருந்தாங்க, அவங்க வாட்டில் அப்படி பாடிட்டு வந்திருப்பாங்க, சந்தோஷமாக பாடிட்டு வந்திருப்பாங்க. என்ன பாடிட்டு வந்திருப்பாங்க? துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். ஒரு போது வாதை எல் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போது வாதை எல் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே. அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி.
செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் தம்மை வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஏன்னா அவங்கள நடத்தி வந்த விதம் அப்படி. எப்படி நடத்தி வந்தாரா? 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கடலை பிளந்து. நடக்கக்கூடிய காரியமா? சான்ஸே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடல் எவ்வளவு பெருசு. ஏன்னா நமக்கு சின்ன பிள்ளையில சொல்லி கொடுத்துருப்பாங்க, கடல் பெரிது ஆகாது அதன் அருகே சிற்றூரல் உண்ணீரும் ஆகிவிடும். கடல் பெரிது, ஆனால் அதுக்கு எல்லை வைத்திருக்கிறார். எரேமியா சொல்லுகிறார் 5:20-21 அலைகள் மோதி அடித்தாலும் அது இறைந்தாலும் கடவாதபடிக்கு கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக கடற்கரையின் மணலையே அதற்கு எல்லையாய் வைத்திருக்கிறார். அப்ப அவரால் முடியாதா? நிச்சயம் முடியும். ரோமர் 38:11 படி இம்மட்டுவா, இதுக்கு மேல வந்துராத அப்படின்னு அந்த அலைகளுக்கு ஒரு கரையை வைத்திருக்கிறார். இந்த அற்புதமான தேவன் இவங்களை கடலை பிளந்து கூட்டு வர முடியாதா? நாம நினைப்போம் எப்படிங்க நடக்கும், எப்படிங்க நடக்கும். இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்துச்சுங்க. நடந்தது தான் இங்கே எழுதியிருக்கார். அவர்களை கடலை பிளந்து புறப்பட்டோன்னு அவங்க வனாந்தரத்தில் அப்படியே நடந்து வர்றாங்க. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வனாந்தரத்து பயணத்தை குறித்து பயண குறிப்புகளே இருக்கிறது. நடந்து வந்த பாதை, அப்படிப்பட்ட பாதையில் அவங்க நடத்தி வந்தார். இவங்க வர்ற வழியில் முதல்ல அவங்களுக்கு வந்ததே என்னதுதான்? கடல் தான். கடல் தான் வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய கடலை பார்க்காதவங்க இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நாடு தீபகற்பம், அதாவது தீவு அல்ல, தீபகற்பம். 3 பக்கம். ஆமாம், 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை இருந்தால் அதற்கு பேர் தீபகற்பம். இந்தியா ஒரு தீபகற்பம். ஆனால் அதே சிலோனோ அந்தமானோ நிக்கோபார் தீவுகளோ போய் பார்த்தீங்கன்னா அது தீவு. 4 பக்கம் என்னது? தண்ணீர் தான். ஆனால் நமக்கு 3 பக்கம் தண்ணீர் இருக்குது, ஒரு பக்கம் தரை இருக்குது. அதனால தான் தீபகற்பம்னு சொல்கிறோம். எனக்கு கண்பார்வையில் இந்த கடல் முக்கடல் சூழ்கிற இடம்தான் கன்னியாகுமரி. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பார்க்க வர்றீங்க. இந்து கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் 3 வந்து சங்கமிக்கிற இடம் எது? குமரி. அதனால தான் இமயம் முதல் குமரி வரை எங்கள் இந்தியான்னு நம்ம பாடுறோம். போகட்டும். இந்த கடலை பிளந்து கழித்து எப்படி கொண்டு வர முடியும்? அவர் அதை செய்தவர். அதனால தான் நமக்கு அற்புதர்னா என்னன்னு தெரியலை. நம்முடைய பிதாக்கள் நமக்கு சொன்னதை நாம் கேட்டு புரிஞ்சுக்கிட்ட போதே நம்முடைய சந்ததிக்கு, இனி பிறக்க போகிற பிள்ளைகளுக்கு, வருங்கால தலைமுறைக்கு அதை சொல்லணும். சொன்னாத்தானே புரியும். இல்லாட்டி எனக்கு தெரியும் நான் மனசில் வச்சுருந்தா என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பானவளே, கற்றலில் கேட்டலே நன்று. நாம் கேள்விப்பட்டதை சொல்லணும். அப்போ தான் ஜனங்களுக்குள்ள அவர் அற்புதங்கிறது விளங்கும். இங்கே ஒரே வசனத்தை எழுதியிருக்காரு. அவங்கள நடத்தி வந்த விதம் எதை? 12ஆம் வசனத்தோட திரும்ப வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அழைச்சிட்டு வரும்போது பல அதிசயமானவைகளை செய்தார். அதனால தான்
உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் மீகால சொல்லும்போது, அந்நாட்களிலே நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்றார். ஏன்னா அவர் அதிசயமானவர். ஆக அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். பாஞ்சங்கள் தீர்த்தி வந்திடுவார், வரும் என்றேல் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள், விரைந்த நெருங்கிட சொத்தரிப்போமே. ஆக அற்புதமே பரமானந்தமே, நன்றியால் அக்கினி ஓடாய் நடந்தாரோ, அழிய தள்ளிலை கண் சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததா சொத்தரிப்போமே. ஆக அற்புதமே நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே இடுதேனா, அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆணியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையை மிக பெருகினாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் பாடுனா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இன்னைக்கு அநேகர் பிரசங்கிக்கிறோம், ஆனால் எல்லாரும் படித்தவங்க இல்லை, எல்லாரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவங்கள. சிலருக்கு ஒரு தடவை சொன்னால் விளங்கிடும், சிலருக்கு 2 தடவை சொன்னால் விளங்கிடும், சிலருக்கு எத்தனை தடவை சொன்னாலும். இன்றைக்கி நாம் சபைக்குள்ளே வர்றவங்களே நான் கேட்பேன், போன மாதம் என்ன செய்தினா இப்போ மறந்துருப்போம், அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம கேட்டு 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 அதிகமாக கேட்டு குழப்பம் எதுனே ஞாபகம் இருக்காது. அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துறேன். ஏன்னா நமக்குள்ள அந்த அளவுக்கு தான் நினைவு இருக்குது. ஐயா, கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களும் அறியணும். அதான் இங்கே சொல்றாரு, அவர்களை நம்முடைய பிதாக்களை என முன்னோர்களை அந்த இஸ்ரவேல் மக்களை சோவான் வழியிலே நடத்தி வந்த போது என்ன செய்தாராம்? அநேக அதிசயங்களை செய்தார். அந்த அதிசயத்துல ஒண்ணுதான் கடலை பிளந்து கிழித்து அவர்களை நடத்தி வந்தார். எப்படி நடத்தி வந்தார்? இஸ்ரவேல் மக்கள் வர்றாங்க, வந்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னா, கடல் வந்துருச்சு. இதை எப்படி கடக்கிறது? யோர்தானை கடப்போம் அவர் துதியால், எரிகோவை தகர்ப்போம் அவர் பலத்தால், இல்லையா? எல்லாம் பாடுறோம், ஆனால் எப்படி கடக்கிறது இவங்களுக்கு தெரியலை. இஸ்ரவேல் மக்களுக்கு முற்பிதாக்களுக்கே தெரியலை. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, 14ஆம் அதிகாரம் யாத்திரை ஆகமத்திலே 14ஆம் அதிகாரம் 10, 11ஆம் வசனத்திலே வாசிக்கும். சமீபித்து வருகிற போது பின்பக்கத்தில் பார்த்தா பார்வோன், அந்த விட்ட எகிப்தினுடைய ராஜா, அடிமைத்தனத்தில் இத்தனை வருஷ காலமாக இவங்களை வச்சிருந்தானே, அந்த அரசன் இவங்களை ஐயோ விட்டுட்டோமே, நமக்கு வேலை செய்கிறதுக்கு இனிமேல் ஆள் இல்லையே, எப்படி அவங்க போக முடியும்? வனாந்தரம் அவங்களை அடைத்து போடும், அதுக்கு மேலே அவங்களால போயிருக்க முடியாதுன்னு ரதங்களை பூட்டி கொண்டு, குதிரைகளை எடுத்துக்கொண்டு, யுத்த வீரர்களை திரட்டி கொண்டு
பின்னாடியே துரத்தி வந்துட்டா முன்னாடி ஓடி போகவும் முடியாது, பின்னாடி திரும்பவும் முடியாது. ஏன்னா வேத சட்டப்படி வேதத்தை அறிந்தவர்களுக்கு கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கவே கூடாது. லூக்கா 9:62 அப்படி தான் எழுதிருக்கு. கலப்பையில் கை வைத்தாச்சுன்னா பின்னாடி பார்க்கக்கூடாது. ஏன்னா பின்னாடி திரும்பி பார்த்ததுனால லோத்தின் மனைவிக்கு நேர்ந்தது நான் மறக்கக்கூடாது. லோத்தின் மனைவிக்கு சொல்லிருந்துச்சு, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, பின்னிட்டு பாராதே. அவ பார்த்ததுனால என்ன ஆகி போனா உப்பு தூணா ஆனா. நீங்கள் கேட்கலாம், உப்பு தூண் இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? ஆண்டவர் செய்த அதிசயத்தை அடையாளம்லாம் போகவே போகாது. என கண்பார்களே, இவங்க வந்த உடனே சொல்றாங்க, பார்வோன் சமீபித்து வருகிறதை பார்த்த உடனே முதலாவது என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஐயோ, மறுபடியும் அந்த அடிமைத்தனம் வந்துடுமோ, மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ளே போயிடுவோம் போல பயந்தார்கள். அது மட்டுமல்ல, பயந்தது மட்டுமல்ல, இன்னும் என்ன சொன்னாங்க பாருங்க. பின்னும் அவர்கள் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே எகிப்தியர் அந்த விட்டு போன அடிமைத்தனத்திலிருந்து இப்பதான் விடுதலை பெற்று திரும்ப அடிமைப்படுத்த வருகிற அந்த தன்மையை கண்டு மிகவும் பயந்தாங்க. பயந்தது மட்டுமல்ல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அன்றியும் அது மட்டும் இல்ல, அவர்கள் மோசையை நோக்கி கொடுத்து வந்த அந்த மோசையை பார்த்து, எங்களை ஏயா கூட்டிட்டு வந்த? நாங்க வாட்டில் அங்கே நிம்மதியா அடிமையா இருந்தாலும் சந்தோஷமா இருந்திருப்போமே, எங்களை ஏன் கூட்டிட்டு வந்த? எகிப்துலன்னா எங்களுக்கு பிரேத குழி கிடைக்காமலா போயிடப்போகுது, கல்லறை கிடைக்காமலா போயிடப்போகுது, அங்கே வச்சிட மாட்டானா? அங்கேயே விட்டுருன்னு சொன்னமே. இப்போ எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகள், பெண்கள், குடும்பம் எல்லாம் அழிய போதே அப்படின்னு பயந்தாங்க. வாசிங்க. இல்லை என்றால் இந்த வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது எங்களை எகிப்தியருக்கு வேலை செய்ய சும்மா விட்டுறோன்னு ஏற்கனவே சொன்னோம் ஐயா. வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிற எகிப்தியருக்கு அடிமையா இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுச்சு. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள். அதான், எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாது. செங்கடல் கிட்ட வந்த உடனே நடக்காது இருந்துச்சு. ஆனா மோசையை பார்த்து புலம்புனாங்க, கர்த்தரை பார்த்து கூப்பிட்டாங்க, பார்வோனை பார்த்து பயந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை என்ன செய்தா? கடலை பிளந்து நடத்தினார். இன்றைக்கும் நீங்கள் கேட்டீங்க, இதிலேருந்து விடுதலை உண்டா? கண்டிப்பாக. நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. அன்றைக்கு அற்புதம் செய்தவர் இன்றைக்கும் செய்வார். அவர் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவர். நம்பின ஒருத்தரை கூட கைவிட்டதில்லை. நிச்சயமாக அவர் உங்களுக்கு சொன்னபடி நீங்கள் ஒரு நாள் கொடுக்கிறவங்களா மாறத்தான் போறீங்க. அந்த வார்த்தை நிறைவேறின சந்தோஷத்தை நானும் உங்கள் வாயால் கேட்கத்தான் போகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. அநேகர்லாம் சொல்கிறீங்க, ஐயா எப்படியாவது நாங்களும் ஒரு நாள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். கர்த்தர் உங்களுக்கு நாளை வாய்க்க செய்யட்டும். அன்னைக்கு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னீங்க, சிவகங்கையிலேருந்து ஒரு கூட்டம் வந்துருந்துச்சு. நான் கூட என்னமோ டிவியில் எப்படியோ எடுக்கிறாங்களோன்னு நினச்சேன். அங்கே உட்கார்ந்த மாதிரி தான் இங்கேயும் உட்காந்துருக்காருன்னாங்க. எல்லா இடத்துலையும் அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு கீபோர்டும் சும்மா தான் உட்காந்துருக்காரு. நான் கூட முன்னாடியே உட்காந்து யாரா பின்னாடின்னு சொல்லுவாங்களோ அங்கே டிவியில் கரெக்டாக எடுக்கிறாருன்னு பார்த்தா இன்றைக்கி வந்தா அப்படிலாம் இல்லை, அவராக தான் சொல்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குன்னார். நீங்கள் வந்து தாராளம் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி வருவதற்கு ஒவ்வொரு நாளும் தேவை 4000 ரூபா கட்டணும், ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா செலவு, 5000 ரூபா உண்டு. கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஆலயத்தில் 2 ஆலயம் இருக்குது. 2லையுமே கண் பார்வை இழந்த மக்கள் தான். அதனால தான் இதுக்கு பேர் பர்திமேயு சுவிசேஷ ஊழியம்னு வச்சுருக்கோம். ஏன்னா பர்திமேயுனா ஒரு கண்ணு தெரியாதவன், இயேசுவினால் பார்வை பெற்றான். ஆகையினால இவர்கள் பார்வை பெறாட்டாலும் ஆன்மீக கண்கள் திறக்கப்படுவதற்கு தான் வச்சுருக்கிறோம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் இவங்களை கூட்டிகிட்டு வரக்க வேன் வாடகைக்கு எடுக்க 4000 ரூபா செலவழிப்போம். ஏன் தெரியுமா?
கண்ணு தெரியாதவங்க வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்பாங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு தான் வரணும். ஏன்னா அவங்களாம் வந்து சேர்றது ரொம்ப கஷ்டமில்லை. நிறைய பேருக்கு பாதியில் பார்வை போனவங்களாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இவர்களும் அரியன். நீங்களும் கர்த்தர் ஏவினால் 1 மாதம் இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர்றதுக்கு உதவலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம், ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம். ஏன்னா வயசானவங்க எத்தனை பேர் வர்றாங்க, அவங்களுக்கான வசதியாக அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா ஒரு கட்டிலாவது போட்டு வைக்கக்கூடாது, வயசானவங்க கீழே உட்காந்து எந்திரிக்க முடியலையேன்னாங்க. நான் எனக்கு ஆண்டவர் தரும்போது நிச்சயமாக உண்டு. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுக்கும் பாரம் கொடுப்பாரானால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரிய எது இருந்தாலும் சரி, தாராளமாக காலை 10 மணிக்கு மேலே 5 மணிக்குள்ளே கூப்பிட்டு சொல்லலாம். நான் ரெக்கார்டிங்லேயோ ஆறாவதுலேயோ இருந்தால் ஒழிய கட்டாயம் உடனே எடுத்து ஜெயிப்பேன். எப்படி தொடர்பு கொள்ள கேட்டீங்க, இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. உங்கள் பக்கத்தில் இருக்கிற படித்த பிள்ளைகள்கிட்டையோ நல்லா படித்தவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே இப்போ சொல்லுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் ஃபோன் வழியாக எல்லா பிள்ளைகளும் சின்ன பிள்ளைய கூட செய்யும். இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்னு ஒன்று இருக்கும், இன்னொன்றில் பிளைண்ட் மினிஸ்ட்ரின்னு இருக்கும். தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அனுப்புவாங்க. நானும் உங்களுக்கு அழைத்து ஃபோனில் சொன்ன உடனே ஜெபிப்பேன். உங்கள் பேர் தெரிஞ்சால் உங்களையே நான் கூப்பிட்டுன்னு சொல்லுவேன். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, எங்களை நடத்துகிற விதம் ஆச்சரியமான விதம் சுவாமி. ஒரு பிள்ளைய தகப்பன் எப்படி சுமக்கிறானோ அப்படி சுமந்து எங்களை சேர்க்கிற தெய்வமே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, பயப்படாதே வலக்கரத்தாலே உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னீரே. எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வயது முதிர்ந்தோருக்கும் வாலிபருக்கும் தம்பி தங்கையருக்கும் நல்ல சுகபலத்தை தாங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. நெடுநாள் வேலை இல்லாமல் காத்திருக்கிறவர்களுக்கு கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.